super. Hi friends, welcome back to H2M3 cooking channel. Iniki Hyderabad dum mutton biryani செய்ய போறேன். Start. இப்போ நான் sunflower oil யூஸ் பண்றேன். அப்போ நீங்க வேணும்னா வேற oil யூஸ் பண்ணலாம், அது பிரச்சனை. இப்போ நான் வெங்காயம் 600 கிராம் ஃப்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். Basmati rice half kg ஊற வைக்கணும் தண்ணியில். வெங்காயம் ஃப்ரை பண்ண வெங்காயம் இப்போ கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்துச்சு. அப்போ கொஞ்சம் ப்ரௌன் வரணும். நல்ல ப்ரௌன் வேண்டாம், கொஞ்சம் ப்ரௌன் வரணும். அப்போ தான் எடுத்து ஒரு பவுலில் வைக்கணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ எடுத்து செப்பரேட்டில் ஒரு பவுலில் வைக்கணும். நல்ல கலர் ஆயிடுச்சு, சூப்பர் கலர் ஆயிடுச்சு. இப்போ குங்குமப்பூ 1/2 டீஸ்பூன், இங்கிலீஷில் saffron கிரைண்ட் பண்ணணும். குங்குமப்பூ நல்லா பவுடர் ஆயிடுச்சு, கிரைண்ட் பண்ணி நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ குங்குமப்பூ தான் இங்கிலீஷில் saffron. இந்த பவுடர் அந்த கிளாஸில் வைக்கணும். கிளாஸில் வச்சு அப்போ தான் தண்ணி மிக்ஸ் பண்ணணும். தண்ணி 1/4 கப் ஊற்றணும். ஊற்றி அப்போ தான் ஸ்டிர் பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ வச்சிடணும். இந்த சைடில் சூடு தண்ணி வச்சுறேன். அப்போது அந்த சூடு தண்ணி அரைச்சி பாயில் பண்ணுறதுக்கு சூடு தண்ணி வச்சுறேன். அப்போ இந்த சைடில் மட்டன் குக் பண்ணுறேன். One teaspoon ginger, inji. 1 teaspoon garlic, வெள்ளப்பூண்டு, கிராம் பச்சை மிளகாய், ஜீரா 1 teaspoon, cinnamon stick கொஞ்சம் 6 பீஸ் போட்டேன் நான். கிராம்பு 1 teaspoon, 1 cup 250 ml curd ஊற்றணும். 1 tablespoon உப்பு, cardamom 1 teaspoon, 1 cup கொத்தமல்லி, coriander leaf, 1 cup புதினா, Kashmiri red chilli powder 2 tablespoons,
ஃப்ரை பண்ண ஆனியன் ஃப்ரை பண்ண ஆனியன் கொஞ்சம் மேலே மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் மேலே கொஞ்சம். இப்போ எல்லா மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு லெமன் ஜூஸ் வேணும். லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சுதான். அப்போ கொஞ்ச நேரம் வைக்கணும். கிராம்பு 1 டீஸ்பூன், ஏலக்காய் 1 டீஸ்பூன் பவுடர், சின்னமோன் ஸ்டிக் கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரை பண்ண ஆனியன் அந்த எண்ணெயை ஆயிலை 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊறிச்சுடா. அந்த பாஸ்மதி ரைஸ் இப்போ ஊற்றணும். ஊற வச்சு அப்போ 20 மினிட்ஸ் வைக்கணும். நல்லா ஸ்டே பண்ணி பார்க்கலாம். அரிசி போல் ஆயிடுச்சு. அரிசி போல் ஆயிடுச்சு. இப்போ அரிசி ஒரு பவுலில் எரிட்டணும். அரிசி அதை தண்ணியில் பாயில் பண்ணல, அதை ஃபில்டர் பண்ணிச்சு. இப்போ எட்டும்போது வாசமாக நல்ல வாசம், நல்ல சூப்பர் மனம், நல்ல டேஸ்ட் ஆகும் நினச்சேன். நல்ல ஸ்மெல் இருக்கு, சூப்பர் ஸ்மெல். அந்த கார்டமான் அப்போ சின்னமான் எல்லாமே மிக்ஸ் பண்ணல மசாலா, அதுதான் நல்ல வாசம், நல்ல சூப்பர் ஸ்மெல் இருக்குது. டேஸ்ட் ஆகும், நல்ல டேஸ்ட் ஆகும். அரிசி ஊற வைக்க அந்த மசாலா அந்த மட்டனை எல்லாம் முடிஞ்சு. இப்போ அரிசி உள்ள வைக்கணும், மேலே வைக்கணும். இப்படி மெதுவாக வைக்கணும். மெதுவாக வச்சிடணும். இப்போ அரிசி நல்லா லேவர் பண்ணிச்சு. நான் நல்லா லேவர் பண்ண முடிஞ்சு. அப்போ பால் ஊற்றணும். கொஞ்சம் 250 ml 1 கப் பால் ஊற்றணும். அப்புறம் குங்குமப்பூ இப்போ லைட்டாக நம்ம அந்த கலர்டு லைட்டு நம்ம செய்யணும், ஊற்றணும் அரிசி மேலே. அப்புறம் இந்த நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணல அதை கொஞ்சம் அப்புறம் மேலே தான் வைக்கணும். கொஞ்சம் வைக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு. இப்படி தான் வச்சிருக்கும்போது நல்ல டேஸ்ட்டு. அதுக்காக அப்படி தான் வைக்கணும். நெக்ஸ்ட் பேக்கிங்
baking paper போடணும். அப்புறம் செகண்டா அலுமினியம் பேப்பர், அலுமினியம் foil, அலுமினியம் foil செகண்டா வைக்கணும். அலுமினியம் foil தம் வைக்கணும். அப்புறம் அது முடிஞ்சிச்சுன்னா கவர் பண்ணணும். மேலே நல்லா பண்ணணும். அப்போ தான் ஆவி வரக்கூடாது. அதுக்காக இப்போது க்ரிப்காக டம் பண்ணணும். கல் வைக்கணும் மேலே. அப்போ தான் லோ ஃப்ளேமில் வைக்கணும். 1 hour வைக்கணும். லோ ஃப்ளேமில் 1 hour வைக்கணும். 1 hour குக் பண்ணிச்சு. அப்போ பார்க்கலாம் இப்போது பாயில் ஆகிட்டா இல்லையா பார்க்கலாம். கழிச்சு அப்போ சூப்பர் டேஸ்ட். அப்போது சாப்பிட்றக்கு தான் ஆசை. இப்போது புதினா வைக்கலாம் மேலே. அப்போது கொரண்டல் லீஃப், நல்ல டேஸ்ட் ஆகும். பார்க்கலாம் இப்போ போட்டு பார்க்கலாம். சூப்பர். இப்போ சூப்பர் குக் ஆயிடுச்சு. மனம் நல்லா சூப்பர் மனம், நல்ல டேஸ்ட் மனம். Thanks for watching. Don't forget subscribe, like, share, comment. Color super color. നല്ല taste. Hyderabad mutton biryani, dum mutton biryani. நல்லா boil ஆயிடுச்சு. சூப்பர். சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்ட். சூப்பர் டேஸ்ட். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் நான் செஞ்சு மாதிரி நீங்கள் நான் ப்ராசஸ் பண்ணல. நெக்ஸ்ட் போட்டுல மசாலா இது அதே மாதிரியில் நீங்கள் வீட்டில் செய்யணும். சரியா? அப்போ நல்ல டேஸ்ட்டாக. மறக்க வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி.